உங்களுடைய ஒவ்வொரு கேள்வியும் எதிர்கொள்வதற்கு அமித்ஷா தயார். ஆனால் அமித்ஷாவை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா? ஏன் ஓடுறீங்க? Not allegation, they are running away. The whole world is watching it. அமித்ஷா பதில் சொல்றேன்னு சொல்றாரு. सभी प्रकार की चर्चा के लिए हम तैयार हैं. मैं सदन में ही बैठूंगा. பதில் சொல்றேன்னு சொன்னதும் ராகுல் காந்தி உங்க பதில கேட்க தயாரா இல்லைங்கிறார். We are not interested in him giving us a lecture or a discussion. பதில கேட்க தயாரா இல்லைன்னா அப்புறம் பதில் சொல்லுன்னு ஏன் சொல்றீங்க? இந்தியாவின் கோயபல்ஸான ராகுல் காந்தி அமித்ஷாவின் பதிலை கண்டு பயந்து ஓடி ஒளிகிறார். அவர் ஒரு ஹேபிச்சுவல் லையர். ஒரு பேரலல் கவர்மெண்ட், இணையான அரசை கிறிஸ்தவ திருச்சபைகள் நடத்தி வருகின்றன. அவர்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கிறது. இத்தனையும் சொல்லி இருக்கிறது திருமாவளவன். ஒரு இணையான அரசு இந்தியாவில் நடக்கிறது என்றால் அது கிறிஸ்தவ திருச்சபை நிர்வாகம். குளிர்கால கூட்டத்தொடர்ல நடுக்கும் குளிருக்கு மத்தியில் சுட சுட இந்த மசோதாவை நிறைவேற்றி காட்டுவோம் என்று மோடி முடிவெடுத்திருக்கிறார். அதனால எஃப்சிஆர்ஏ மசோதா இந்த செஷன்ல நிறைவேற்றப்படும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். நாடாளுமன்றத்துக்கு வர அமித்ஷா அஞ்சுகிறார் என்கிறார் ராகுல். விவாதிக்க துணிவு உள்ளதா என கேட்கிறார் அமித்ஷா. இதில் எது உண்மை? வணக்கம் நண்பர்களே. அதாவது ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்றீங்க, அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்றீங்க. இந்த ரெண்டுல எது உண்மை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எது உண்மைங்கிறத நம்ம ஆய்வுபூர்வமா பார்ப்போம். உள்ள போய் என்ன ஏது எல்லாத்தையும் அலசுவோம். அலசி கடைசியில இது உண்மை அப்படிங்கிற முடிவுக்கு வருவோம். ஆனா அப்படி வருவதற்கு முன்பாகவே எடுத்த எடுப்பிலேயே அமித்ஷா சொல்வது உண்மைன்னு நம்ம சொல்லிட முடியும். காரணம், எப்போதுமே ராகுலுடைய இயல்பே உண்மைக்கு பக்கத்தில் நிற்க மாட்டார். அவர் ஒரு ஹேபிச்சுவல் லையர். ராகுல் காந்தியால பொய் மட்டும்தான் பேசவே முடியும். இயற்கையாகவே அவரால் உண்மை பேச முடியாது. அவருடைய சுபாவமே அந்த மாதிரி. ராகுல் காந்தி பொய் பேசுறாரு, தனியா நீங்க குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எது பேசினாலும் பொய்யாகத்தான் இருக்கும். அப்படி புரிந்து கொள்ளலாம். பல முறை அவர் பொய் கூறியதற்காக நீதிமன்றத்திலேயே பகிரங்க மன்னிப்பு கேட்டு இருக்கிறார். இந்த வரலாறு இது இல்லைன்னு அவராலேயே மறுக்க முடியாது. உச்ச நீதிமன்றத்திலேயே எழுத்துப்பூர்வமா தான் சொன்ன பொய்க்காக பகிரங்க மன்னிப்பு கேட்ட தேசிய அளவிலான தலைவர் ஒருத்தர் உண்டு அப்படின்னா அது ராகுல் காந்தியை மட்டும்தான் இருப்பார். அது ரஃபேல் விவகாரம் தொடர்பாக ஒரு பச்சை பொய் ஒன்று சொன்னார். நீதிபதிகளே கூறிவிட்டனர் மோடியை களவாணி என்று அப்படின்னாரு பிரஸ் மீட்ல வச்சு. நீதிபதிகள் வேற ஒரு விஷயம் சம்பந்தமா வேற ஒன்று சொன்னாங்க. அதாவது ரஃபேலுக்கு தீர்ப்பு வந்தாச்சு, தீர்ப்பை எதிர்த்து ரெவ்யூ பெட்டிஷன் போறாங்க. அந்த ரெவ்யூ பெட்டிஷனை யார் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா யஷ்வந்த் சின்ஹா, அருண் ஷோரி, பிரசாந்த் பூஷன். இவங்க கரெக்டா அது என்னைக்கு ரெவ்யூக்கு வருதோ அந்த டேட்ல தி ஹிந்து ஆங்கில நாளேட்ல ஒரு செய்தி ஒன்று வருகிறது ரஃபேல் தொடர்பா. மெனக்கிட்ட அந்த செய்தியை ஹோல்டு பண்ணி அது ரெவ்யூ வர்ற அன்னைக்கு அதை ஃபிளாஷ் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. உடனே அதை சுட்டி காட்டி பிரசாந்த் பூஷன் என்ன கோரிக்கை வைக்கிறார் அப்படின்னா, இந்த ரெவ்யூல நீங்க ஹிந்துல வந்திருக்கிற இந்த ஆர்டிகிளையும் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும், அதையும் கன்சிடர் பண்ணணுங்கிற. அரசு தரப்புல, மத்திய அரசு தரப்புல அப்பியர் ஆனவர் அந்த வழக்கறிஞர் என்ன சொன்னா, அது கூடாது. ரெவ்யூ பெட்டிஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்த தீர்ப்பு அப்படியே ரெவ்யூக்கு உட்படுத்துறது தான். அடிஷனலா புதிய சான்றாதாரங்கள்லாம் அதோட சேர்க்கக்கூடாது, அது தவறு அப்படிங்கிறது. பட் நீதிபதிகள் அரசு தரப்பு வழக்கறிஞருடைய வாதத்தை ஏற்கவில்லை. நாங்க ஹிந்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஆர்டிகிளையும் எங்கள் பார்வைக்கு உட்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ மத்திய அரசு தரப்புல ஆர்கியூ பண்ண வழக்கறிஞருடைய வாதத்தை நீதிபதிகள் நிராகரித்தனர். பிரசாந்த் பூஷனும் அருண் ஷோரியும் யஷ்வந்த் சின்ஹாவும் கூறின வாதத்தை ஏற்றுக்கொண்டார். இவ்வளவுதான் நடந்தது. ஜஸ்ட் ஹியரிங். இத நீதிபதிகள் ப்ரொனவுன்ஸ் பண்ணதுக்கே அன்னைக்கு சாயந்தரமா பிரஸ் மீட்ல அட்டன் பண்ற ராகுல் காந்தி சொல்லுகிறார், மோடி ஒரு திருடன் என்று நீதிபதிகளே கூறிவிட்டனர் அப்படின்னு. உடனே அருண் ஜேட்லி மீனாட்சி லேகிட்ட சொல்லி ஒரு பெட்டிஷன் போட சொல்றாங்க. என்னன்னா, உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி ஹியரிங் அப்போ தெரிவிச்ச இந்த அப்சர்வேஷனை மோடி திருடன் என்று நீதிபதிகள் சொன்னதாக ராகுல் காந்தி விளக்கம் அளித்திருக்கிறார். ராகுல் காந்தியின் இந்த விளக்கம் சரிதானா? இதை நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஏற்கிறதா? இந்த கண்ணோட்டத்தில் தான் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய அப்சர்வேஷனை முன்வைத்ததா விளக்க வேண்டும்
அப்படின்னு கேட்டார். அப்பதான் நீதிபதிகள் நாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லை, அந்த அர்த்தத்திலையும் சொல்லவே இல்லை, இது ரொம்ப அநியாயம், இது அவருடைய அரசியலுக்காக எப்படி வேணாலும் பேசுறதா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியை பகிரங்க மன்னிப்பு கேட்க சொல்லி அதுல இருந்தும் தப்பிச்சு ஓடலாம் பார்த்தார். கடைசியில விடவே இல்லை, மன்னிப்பு கேட்டே வாங்கினாங்க. அவர் பகிரங்க மன்னிப்பை எழுத்துப்பூர்வமாக உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக வந்து சமர்ப்பித்தார். இது ராகுல் காந்தியின் புனிதமான வரலாறு. இதே போல சாவர்கர் தொடர்பான வழக்கிலையும் அவர் வந்து மன்னிப்பு கேட்டது உண்டு. அதனால இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது ராகுலுக்கு பழகி போன விஷயம். பொய் சொல்லுதல் அப்படிங்கிறது ராகுலுக்கு பழகி போன விஷயம். ஆக்சுவலா இந்தியாவில் பொய் சொல்றதுல ராகுலுக்கும் மற்றவங்களுக்கு இடையில ஒரு போட்டி வச்சா ராகுலை வெல்லக்கூடிய இடத்தில் இருந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால். கெஜ்ரிவால் அளவுக்கு யாராலையும் பொய் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு அவருடைய அரசியல் மங்கி போய் இருப்பதாலும் அவரை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதுனாலையும் இப்போதைக்கு அவருடைய பொய்கள் அதிகமா லைம் லைட்டுக்கு வரல. அதேமா எலெக்ஷன் வர்றப்போ அதுவும் லைம் லைட்டுக்கு வரும். இப்போ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர பெருமானாகிய நம்முடைய ராகுல் காந்தி அவர் வந்து அமித்ஷா ஓடி ஒழிகிறார் அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ ராகுல் காந்தி சொல்லுகிறார் அப்படின்னாலே அது பொய்யாத்தான் இருக்கும், அந்த முடிவுக்கு வந்துடலாம். சரி, இருந்தாலும் நாம் அப்படி பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க மற்றவங்க, கோலாரி ஸ்ரீனிவாஸ் இப்படி தாயா பேசுவார், இவர் பிஜேபி ஆதரவாளர் அப்படின்னா அதை எதுக்கு நம்ம நடுல்வியோடய பேசுவோமே எல்லாத்தையும். இப்போ ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? அமித்ஷா பார்லிமெண்ட் பக்கம் வரலை, அவர் பதிலளிக்க பயப்படுகிறார், அஞ்சு ஓடுகிறார், அமித்ஷாவை காணவில்லை. Amit Shah has no courage. The Home Minister of India has no courage. He cannot come to the house. நம்ம நாடாளுமன்றத்துக்கு யார் யாரெல்லாம் வராங்கிற ஃபுட்டேஜ் தினம் பார்க்கிறோம். அங்க மழை கொட்டிட்டு இருக்கு, கொட்டுகிற மழைக்கு நடுவுல குடையை தானே பிடித்து கொண்டு வருகிறார் அமித்ஷா. நம்முடைய காணொலியில வந்திருக்கிற ஃபுட்டேஜ்லயே அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்திருக்கு. அமித்ஷா வந்து கொடையை பிடிச்சிட்டு நாடாளுமன்றத்துக்குள்ள போறது. ஸோ நாடாளுமன்றத்துக்கு வருகிறார். அப்புறம் ஒழிகிறார்னா கேட்கலாம், அப்புறம் ஏன் பதில் சொல்லல? இத்தனை கேள்வி எங்க பதில் சொல்ல விட்டாங்க? இதுதான் ராகுல் காந்தி செய்கிற தந்திரம். அவைக்கு வரவில்லை, பதில் சொல்லவில்லை அப்படிங்கிறத தொடர்ந்து அந்த பொய்யை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் இன்னொரு பக்கம் அவையவே நடத்த விடாமல் முடக்கிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அவைக்குள்ள வந்து பதிலே சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷனை அவைக்குள்ள உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒண்ணு. இன்னொரு பக்கம் இந்த அவைக்கு வெளியில நாட்டு மக்கள்கிட்ட என்ன தகவல் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா, அவைக்கு ஏன் வரவில்லை, நான் எத்தனை நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஏன் அமித்ஷாவால் பதில் சொல்ல முடியவில்லை, ஏன் எங்களை நேருக்கு நேராக சந்திக்க பயப்படுகிறார், எங்கள் கண்ணை பார்த்து பேச ஏன் அஞ்சுகிறார், இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த அவையை நடக்கவே விட மாட்டாங்க. 1008 தடவை கிரண் ரிஜிஜு சொல்லிவிட்டார், அவையை நடத்த நாங்கள் தயார், தயவு செய்து அவையை நடத்த நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். அவைக்கு ஏன் வரலைன்னு கேட்குறீங்க, வந்து பதில் சொல்றோம் அப்படின்னு சொன்னால் அவையை நடத்தவே விட மாட்டேங்கிறீங்க, தினம் கூச்சல் போடுறீங்க, குழப்பம் பண்றீங்க. ஒவ்வொரு தடவையும் அவையை ஒத்தி வைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க அவையவே நடத்த விட மாட்டீங்கன்னா எப்படி அவைக்கு வந்து அவர் பதில் சொல்லுவார்? ये लोग मान सकते हैं, आप बुला करके मनवाइए और चर्चा कराइए. ये होम मिनिस्टर साहब का भाव को समझिए. तैयारी रहे हैं कि चर्चा जल्दी हो, चर्चा नहीं हो पा रहे हैं. They are not ready in the house also. I told them. Are you accusing them of running away? They're running away. Is that your allegation? Not allegation. They are running away. The whole world is watching it. They are running away. சோ நீங்க அவைக்கு வந்து அவருடைய பதிலை கேட்பதற்கு தயார்னு சொல்லுங்க, அவர் வந்து பதில் சொல்ல தயார். எவ்வளவு மணி நேரம்னாலும் உங்களுடைய ஒவ்வொரு கேள்வியும் எதிர்கொள்வதற்கு அமித்ஷா தயார். ஆனால் அமித்ஷாவை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா? அமித்ஷாவை எதிர்கொள்றதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் நீங்க ஏன் அவையை நடத்த விடாமல் முடக்குறீங்க, ஏன் ஓடுறீங்க? ஒரு பக்கம் அவையை நடத்த விடாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஓடுவது நீங்கள். அமித்ஷா அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளேயே தான் உட்கார்ந்து இருக்காரு. அவருக்குண்டான சேம்பர்ல அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்.
தான் பதில் அளிப்பதற்கான ஒரு வாய்ப்பை எதிர்க்கட்சியினர் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்று காத்திருக்கிறார். நீங்க சபையவே நடத்த விட மாட்டேங்கிறீங்க. மக்களவையிலே அப்படித்தான், மாநிலங்களவையிலே அப்படித்தான் நடந்துக்கிறீங்க. அப்புறம் எப்படித்தான் பதில் சொல்றது? அதனால தான் அமித்ஷா கேட்கிறார், என்னுடைய பதிலடியை, என்னுடைய பதிலை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா? सभी प्रकार की चर्चा के लिए हम तैयार हैं। मैं सदन में ही बैठूंगा, हर चीज लिखूंगा और हर चीज का जवाब दूंगा, जिससे देश की जनता के सामने सारी चीजें स्पष्ट हो जाए, दूध का दूध और पानी का पानी हो जाए। अब विपक्ष ने तय करना है कि उनको चर्चा करनी है या हंगामा करना है। உடனே அதுக்கு ராகுல் காந்தி, இந்த அமித்ஷா இவங்களுடைய லெக்சர் எல்லாம் கேட்கறதுக்கு நாங்க ரெடியா இல்ல. We are not interested in listening to Mr. Amit Shah's imagination. We are not interested in him giving us a lecture or a discussion. யாரு அமித்ஷா பதில கேட்கறதுக்கு இவர் தயாரா இல்லையா? அப்புறம் ஏன் அமித்ஷா பதில் வேணும்னு கேக்குறீங்க? அப்புறம் அமித்ஷா ஏன் வந்து பதில் சொல்லலைன்னு சொல்றீங்க? அமித்ஷா ஓடி ஒளிகிறான்னு ஏன் சொல்றீங்க? அமித்ஷா வந்து பதில் சொல்றதுக்கு தயார்னு சொல்றாரு. நான் சொல்ற பதில கேட்கறதுக்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டான்னு கேட்கிறாரு. உண்டுன்னு சொல்லிட்டு வந்து கம்முன்னு உட்கார வேண்டியது தானே. அவர் என்னதான் சொல்றாரு பாருங்களேன். பார்த்துட்டு அப்புறம் திரும்பவும் இருக்கவே இருக்கு, நீங்க கத்திக்கிட்டே இருங்க. இவங்க கேள்வி எழுப்புறாங்க, அமித்ஷா பதில் சொல்லணும்னு சொல்லி. அமித்ஷா பதில் சொல்றேன்னு சொல்றாரு. பதில் சொல்றேன்னு சொன்னதும் ராகுல் காந்தி உங்க பதில கேட்க தயாரா இல்லைங்கிறாரு. பதில கேட்க தயாரா இல்லைன்னா அப்புறம் பதில் சொல்லுன்னு ஏன் சொல்றீங்க? ஏதாவது அர்த்தம் உள்ளதா இருக்கா? இதுல ராகுல் காந்தி அப்படி தன்னுடைய அறிவு புலமையோட பிரில்லியண்டா அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த தான் உத்தரவிட்டேன் என்று அமித்ஷா ஒப்புக்கொண்டால் அவர் குற்றவாளி என்று, அப்படி உத்தரவிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டார்னா அவர் திறமையற்றவர் என்று பொருள். சோ இந்த ரெண்டுல ஒண்ணுதான் அவர் சூஸ் பண்ண முடியும். எதை சூஸ் பண்ணாலும் அவர் பதவி விலகியார். Did Mr. Amit Shah give this order to shoot our children or did he not? If he did, he should resign because he is culpable. And if he did not, he should resign because he is incompetent. ராகுல் காந்திக்கு கொஞ்சமா நாலெட்ஜ் வேண்டாமா? மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு உத்தரவிட்டு இருந்தால் அவர் குற்றவாளி, உத்தரவிடவில்லை என்று சொன்னால் அவர் திறனற்றவர் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஏற்கனவே நாடாளுமன்றத்திலேயே கிரண் ரிஜிஜு சைட்ல இருந்த பதில் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. துப்பாக்கிச்சூடு என்கிற ஒன்று நடக்கவே இல்லை என்று சொல்லியாச்சு. அங்க துப்பாக்கிச்சூடே நடக்கலையே. அங்க இருந்த கிரௌடுக்கு துப்பாக்கிச்சூடு நடந்திருந்தா எத்தனை பேர் செத்து இருப்பாங்க? அங்க நடந்தது பெல்லட் ஷூட்டிங் மட்டும்தான். இந்த பெல்லட் அப்படிங்கிறது கண்ணீர் புகை குண்டு போல, தடியடி போல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த பெல்லட்டுங்கிற வார்த்தையை எடுத்துட்டு துப்பாக்கிச்சூடு துப்பாக்கிச்சூடு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் ராகுல் இப்ப கையாண்டு கொண்டு இருக்கிற அணுகுமுறை. ஒரு பொய்ய இயல்பா சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்ப இவங்க அமித்ஷாவை சந்திக்க பயந்துட்டு ஓடி ஒளியறத அமித்ஷா ஓடி ஒளிகிறான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதே போல பெல்லட் துப்பாக்கி சூட்டை வந்து ரெகுலர் துப்பாக்கி சூடு மாதிரியே சொல்லிக்கிட்டே போறாங்கல்ல. இந்த பெல்லட்டுங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு இதுதான் காங்கிரஸ் பண்ணுகிற சாதுர். இந்த பொய்யை கேரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அலுப்பே இல்லாம கேரி பண்ணுவாங்க. அவர்கள் சார்புடைய மீடியாக்களும் அதை கரெக்டா பண்ணிக்கிட்டே போகும். அந்த டூல் கிட் வந்து சீம்லெஸ்ஸா இருக்குங்க. அது எங்க ஒரிஜினேட் ஆகுதோ அங்க இருந்து அந்த டெல்லியில ஆரம்பிச்சு கீழே கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே லெவல்ல கரெக்டா இருக்கும், நூல் பிடிச்ச மாதிரி. இந்த பொய்யை அவங்க கேரி பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஏற்கனவே தெளிவுபடுத்தியாச்சு. துப்பாக்கி சூடே நடக்கல. இன்னொன்னு, அப்படியே ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருந்தாலும் அதற்கு அமித்ஷா உத்தரவிட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. துப்பாக்கி சூட்டுக்கும் மாவட்ட ஆட்சியர் தாங்க உத்தரவிடுவாரு. இந்த பதில ராகுலுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். டெல்லி மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார், அவர் உத்தரவிடுவார். இதுக்கு அமித்ஷா தேவையில்லை. कहीं भी गोली चलाने का आदेश कोई मंत्री नहीं देता, वो मैजिस्ट्रेट देता है, एसडीएम देता है, डीएम देता है, हम सब. ஆனா ராகுலுக்கு இது எதுவுமே தெரியாது, தெரிஞ்சுக்கணுங்கிற அக்கறையும் கிடையாது. கூட இருக்க சீனியர்ஸ் பற்றி அவர் பேசவும் மாட்டார், அவங்க சொன்னாலும் இவர் கேட்கவும் மாட்டார். ராகுலுக்கு கட்சி அனுபவம் மட்டும்தான் உண்டே ஒழிய ஆட்சி அனுபவம் கிடையாது.
அவர் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் ஒரு அமைச்சராக கூட இருந்தது கிடையாது. அவருக்கு இருக்கிறது எல்லாமே பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பொலிட்டிக்கலி எல்லாமே நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபாரின்ல இருக்கக்கூடிய சில பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெரிஞ்ச ஆட்கள் அவங்க யூரோப்ல என்ன அடாப்ட் பண்ணி வந்திருக்காங்களோ அதை சொல்ல, அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் ராகுல் காந்தி. ஆட்சி அனுபவங்கிறதோ இங்க இருக்கிற ப்ரொசீஜர்ஸோ ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. இப்போ இதே நேரத்தில் மற்றவங்க இருக்காங்க, இப்போ சிதம்பரத்தை எடுத்துக்கோங்க, இதே போல பல பேர், அவங்களுக்கெல்லாம் ஆட்சி அனுபவம் உண்டு, அமைச்சர்களாக இருந்தவர்கள், ப்ரொசீஜர் தெரியும். சிதம்பரம் உள்துறை அமைச்சராகவே இருந்தவர். இப்போ உள்துறை அமைச்சராக இருக்கிற சிதம்பரம் இந்த மாதிரி பேசியிருக்காரா? யோசிச்சுப்பார். அமித்ஷா தான் உத்தரவிட்டு இருக்கணும், அவர் உத்தரவிட்டு இருந்தால் குற்றவாளி, உத்தரவிடவில்லை என்றால் திறனற்றவர் அப்படின்னு சிதம்பரம் சொன்னாரா? ஆனா ராகுல் காந்தி சொல்லி கொண்டு இருக்கிறார். சிதம்பரமும் ராகுல் காந்தியோட கட்சியில இருக்கிற பாவத்தினால அவர் மனதறிந்து ராகுல் காந்தி சொல்லுவது அபத்தம் அப்படின்னு தெரிஞ்சாலும் வெளியில சொல்ல முடியாத நிலை. ஏன்னா அவர் காங்கிரஸ்ல இருக்காரு, என்ன பண்றது, ஒத்துதியாகணும் இல்லாட்டி அமைதியா இருக்கும். இப்ப இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இப்போ ராகுல் காந்தியோட தந்திரம் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க சபையை அமளி துமளிக்கு மத்தியிலே கொண்டு போகிறது. இன்னைக்கோட இந்த நாடாளுமன்றம் முடிய போகுது. ஸோ நாடாளுமன்றத்தை கம்ப்ளீட்டா கரெக்டா முடக்கிட்டாங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாலேருந்து கரெக்டா செதுக்கிற மாதிரி சில இஷ்யூஸை கொண்டு வந்தாங்க. அயோத்தியில் ஆரம்பிச்சாங்க, அப்படியே படிப்படியா பல இஷ்யூஸை கொண்டு வந்தாங்க. கரெக்டா அதே டயத்துல இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற அதே சமயத்துல மே மாசம் லீக்கான நீட் வினாத்தாள் தொடர்பான கரப்பாம்பூச்சி கூட்டத்தை ஜூலை எண்டுல நடத்துற மாதிரி கொண்டு வந்தாங்க, ஜூலை மிடில் நடத்துற மாதிரி. ஏன்னா அப்பத்தோட நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. ஜூலை 20 நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணின்னு பயங்காட்டினாங்க. எல்லாம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை டார்கெட் பண்ணி சிங்க்ரோனைஸ்டு பேனர்ல பண்ணாங்க. ஒரு பக்கம் கரப்பாம்பூச்சி செய்யும், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் செய்யும். காங்கிரஸ் நாடாளுமன்றத்துக்கு உள்ள இருந்து சபையை நடத்த விடாது, காக்ரோச் வெளியில இருந்துட்டு நடத்த விடாது. அழகா பண்ணாங்க. கடைசியில உருப்படியா எந்த காரியமும் செய்ய முடியாம போச்சு. நாடாளுமன்றத்தில் அத்தனை மணி நேரமும் வீணடிக்கப்பட்டது. இதுக்கு மத்தியிலையும் வந்தே மாதரம் உள்ளிட்ட ஒரு சில மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் இப்போ மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு இது தொடர்பான மசோதா நிறைவேற்றப்பட முடியாமல் போயிற்று. அதுக்கு வேற சில காரணம் இருக்கு, அது அப்புறமா சொல்றேன். அதே போல FCRA பில்லு, அது நம்மை நேற்றுக்கு கரெக்டா சொல்லியிருந்தோம். அதன் போலவே அது கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அநேகமா அது இந்த இயர் நடக்கக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடர்ல அந்த JPC அறிக்கை கிடைக்கும். அநேகமா குளிர்கால கூட்டத்தொடர்ல FCRA சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரி, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துடும். அப்படின்னா இந்த அமித்ஷா சைட்ல உண்மை இருக்கா, ராகுல் காந்தி சைட்ல உண்மை இருக்கா? அமித்ஷா நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னா நீங்க அவரை குற்றம் சொல்லலாம். பதில் சொல்வதற்கு தயார், சபைக்கே பதில் சொல்லுகிறேன். எத்தனை மணி நேரமானாலும் அந்த மாணவர் மீதான தடியடி தொடர்பாக பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். என்னென்ன கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்கள், பதில் சொல்ல தயார். ஆனால் என் பதிலை ஹியர் பண்றதுக்கு நீங்கள் தயாரா? நான் பதில் சொல்றதுக்கு அங்க நின்னால் சபையை நடத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பீர்களா? இதுதான் அமித்ஷாவுடைய பதில். ஆனால் அமித்ஷா பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னதற்கு பிறகு உங்களுடைய லெக்சரை கேட்க நாங்க தயாரா இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னால் உண்மையில் ஓடி ஒளிவது ராகுல் காந்தி, பொய்யரான ராகுல் காந்தி, இந்தியாவின் கோயபல்ஸான ராகுல் காந்தி அமித்ஷாவின் பதிலை கண்டு பயந்து ஓடி ஒளிகிறார். உண்மையிலேயே அவருக்கு மனோதிடம் இருந்தால், துணிச்சல் இருந்தால் சபை சுமூகமாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்திருக்க வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு சில மணி நேரமாகும் நாங்க சத்தம் இல்லாம நீங்க என்ன சொல்றீங்கிற கேட்கறதுக்கு தயாரா இருப்போம். உட்காரும். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பதில் அவருக்கு முன்னால ராகுலும் பேசட்டும். அவர் தானே மக்களவை எதிர்கட்சி தலைவர், பேசட்டுமே. இதுக்கு முன்னால பல தடவை பேசினது இல்லையா? நாடாளுமன்றத்தில் அப்படி பேசிட்டு கண்ணெல்லாம் அடிச்சு காட்டலையா? அவர் யாரை பார்த்து கண்ணடிச்சாரோ அந்த ஜோதிராதித்ய சிந்தியாவே இன்னைக்கு அந்த காங்கிரஸ்ல இல்லை, அவர் பிஜேபியில இருக்கார். அதுதான் பிஜேபி. அதனால தன்னுடைய நாடகத்தின் மூலமாக ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறார். நாடாளுமன்றத்தின் பொன்னான மணி நேரங்களை வீணடிச்சது முழுக்க முழுக்க காங்கிரஸ். மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி
நாடாளுமன்றத்துக்கு போவது நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் செய்வதற்காகவா? வாக் அவுட் பண்றதுக்காகத்தான் நாடாளுமன்றத்துக்கு போறாங்கன்னா இவங்களுக்கு நாடாளுமன்றத்துக்கு போகணும், வெளியிலே இருந்துடலாமே. அநேகமா அடுத்த தேர்தலில் இவர்களெல்லாம் நாடாளுமன்றம் போவார்களா என்பதே சந்தேகம். மக்கள் எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாடாளுமன்றத்தை முடக்குவதால் எதிர்க்கட்சிகள் அடைந்த பலன்தான் என்ன? ஒரே ஒரு பலன். இப்போ அமித்ஷாவை பேச விடாம பண்ணிட்டீங்க, ரைட்? அவர் பேசி இருந்தால் இந்த மாணவர் போராட்டம் தொடர்பாக என்னென்ன தகவல் உண்டோ அது அத்தனையும் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும், வெளியில வந்துடும். பிஜேபி தரப்பு நியாயங்கள் அத்தனையும் வெளிப்பட்டிருக்கும். அப்போ மக்கள் வேற விதமா சிந்திக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு நினைவுல இருக்கும்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னால நிச்சயமா டிஃபீட் ஆகும்னு தெரிஞ்சே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மோடி அரசு மேல ராகுல் காந்தி மூவ் பண்ணார். அப்போ ராகுல் காந்தி தன்னை ஒரு பெரிய சொற்பொழிவாளர் மாதிரி நினைச்சிட்டு பல நாட்கள் ட்ரெயின் பண்ணி தன்னை பல பயிற்சிகளுக்கெல்லாம் உட்படுத்திட்டு கடைசியில் அப்படி பிரமாதமா பேசிட்டு அப்புறம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கண்ணடிச்சார். உங்களுக்குலாம் ஞாபகத்துக்கு வரும். அவர் ராகுல் காந்தி பேசி முடிச்ச அந்த சூழ்நிலையில மொத்த தேசமும் ராகுல் காந்தியை பிரமாதமா பேசினார் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடினார். தமிழ்நாட்டில் இருந்த திமுக ஆதரவு ஊடகங்கள் அத்தனையும் ராகுல் காந்தி ஒரு மாபெரும் தவப்புதல்வன் போல சித்தரித்தனர். எங்க பார்த்தாலும் அவர் தான் போக்கஸ். அதுக்கப்புறம் மோடி பதில் சொன்னார், பார்க்கணும். பதில் சொன்னதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி எங்க இருந்தான்னு தெரியல, சுவடு தெரியல. மோடி அடிச்சு தூக்கிட்டு போனார். அதுல ராகுல் காந்தி கண்ணடிக்கிறத அவர் கிண்டல் பண்ணார். இல்ல ஒரு தலைவர் வந்து அப்படி அப்படின்னு கண்ணடிச்சாரு அப்படிலாம் சொல்லியிருப்பார். உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். टीवी पे पूरा देश देख रहा है कैसे आंख खोली जा रही है, कैसे बंद की जा रही है। ये आंखों का खेल. அந்த கையசைவுல இப்படி இப்படின்னு பண்ணி காட்டியிருப்பார் மோடி. அதுக்கப்புறம் மோடியோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் ராகுல் காந்தி தடையமே இல்லை. இப்ப இதேதான் ஆகும். இப்ப வரைக்கும் ராகுல் காந்தி பேசினா போயிட்டு இருக்குல்ல. சபையில நீங்க அமித்ஷா பேசுறத அலோ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ராகுல் காந்தியை எல்லாரும் மறந்துடுவாங்க. அமித்ஷா நீக்கமர நின்று நிறைந்து விடுவார். இதுதான் விஷயம். இதனால அவர் பேச விடாமல் தடுப்பது. ஆனா ஒண்ணு, பேசுறதுக்கும் மக்கள்கிட்ட சொல்றதுக்கும் நாடாளுமன்றம் மட்டுமே ஒரு ஃபோரம் கிடையாது. நாடாளுமன்றம்ங்கிறது ஒரு அதிகாரபூர்வமான ஃபோரம். அது சொன்னா மரியாதைன்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். அது இல்லைன்னா வேற பல்வேறு ஊடகங்கள் இருக்கு, அது வழியா பேசிக்கலாம். மக்கள்கிட்ட பேசுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. பட் இதுதான் அடிப்படை காரணம். இன்னொன்னு, இவரை பேச விடாமல் தடுத்து விட்டு இவர் பேசவில்லை, இவர் பதில் சொல்லவில்லைன்னே சொல்லலாம். அப்படி சொல்லிக் கொண்டிருப்பதை நம்புவதற்கும் தயாராக இருக்கக்கூடிய அரசியல்ல அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாத மக்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள நம்ப செய்யலாம், அவ்வளவுதான். இதை தவிர்த்து வேற எந்த ரீசனும் கிடையாது. மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதா ஏன் நிறைவேற்றப்படவில்லை? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதாவது மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதாங்கிறது அரசமைப்பு சாசன மசோதா, கான்ஸ்டிடியூஷனல் பில். அதை நிறைவேற்றுறதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். அதாவது வந்திருந்து வாக்களிக்கும் எம்பிக்கள்ல 2/3 ஆதரவு இருந்தால்தான் நிறைவேற்ற முடியும். கிட்டத்தட்ட அந்த 2/3 ஆதரவை பிஜேபி மஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம கேள்விப்பட்டோம். அதுல டிஎம்கேனுடைய 22 எம்எல்ஏக்களும் மோடியினுடைய இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டது. ஆனால் அதே நேரத்துல இப்ப நேற்றைக்கு தமிழக சட்டப்பேரவையில மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தொடர்பாக ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 547க்கு மேல் போகக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய பில். நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக திமுக வாக்களித்திருக்கிறது. அப்படின்னா அதனுடைய பொருள், மோடியினுடைய அரசு கொண்டு வருகிற இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு திமுக ஆதரவளிக்கும் அப்படின்னு கூறப்பட்டு வந்தது இல்லையா? இப்போ அந்த ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து திமுக பின்வாங்கி விட்டது. அது மீண்டும் காங்கிரஸ் வலையில் விழுந்து விட்டது. அதுதான். சோ தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அப்படி ஒரு தீர்மானத்துக்கு ஆதரவா வாக்களிச்சுட்டு இப்ப இனிமேல் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு
ஆதரவா எப்படி வாக்களிக்கும் டிஎம்கே? அப்படின்னா இந்த டிஎம்கே எம்பிக்கள் ஒரு 22 பேருடைய ஆதரவு கடைசி நிமிடத்தில் இல்லாமல் போய்விட்டது என்று பொருள். அப்படின்னா 2/3 மெஜாரிட்டிக்கு வழி இல்லாமல் போய்விட்டது. இந்த மத்திய அரசு உணர்ந்திருந்த காரணத்தினால் வலியுறுத்தல. இதை கொண்டு வரதுல ஒரு தயக்கம் இருந்திருக்கிறது. அதனால மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நிறைவேற்றப்படுவதற்கான முயற்சிகளை கூட இந்த முறை மோடி அரசு மேற்கொள்ளவில்லை. அப்படியெனில் அடுத்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படுமா? நிச்சயமா அதை எப்படியாவது நிறைவேற்றணும்னு பிஜேபி முயற்சி செய்யும். ஏன்னா இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதா மூலம் இந்தியா முழுக்க கூடுதலாக எத்தனை மக்களவை தொகுதிகள் உருவாகும் அப்படிங்கறத கற்பனை பண்ணி அதுக்கு ஏற்ற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸோட தான் புதிய நாடாளுமன்ற கட்டடமே கட்டப்பட்டு இருக்கிறது. அப்படிங்கிறப்போ இந்த பழைய எண்ணிக்கையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நிச்சயமா மோடி அரசு அதற்கான முயற்சி எடுக்கும். ஆனா அதுக்கு முன்னால 2/3 மெஜாரிட்டி அவங்க மஸ்டர் பண்ணணும். திட்டவட்டமா 2/3 தனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை எப்ப வருதோ அப்பதான் இந்த மசோதாவை அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. ஆனா மசோதாவை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ மசோதா ரெடியா இருக்கு. தாக்கல் பண்றது தக்க சமயத்துல அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. மேபி குளிர்கால கூட்டத்தொடர்ல கூட அவங்க தாக்கல் பண்ணலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிகிற நாள், அதாவது மழைக்கால கூட்டத்தொடர் முடிகிற நாள். முடிகிற நாள்ல திடீர்னு சபாநாயகர் ஒரு ஸ்பெஷல் செஷன் அனௌன்ஸ் பண்ணி அன்னைக்கு மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை தாக்கல் செய்யலாம்னு உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகவலை என்கிட்ட சொன்னவட்ட கேட்டேன், அது எப்படி உத்தரவிட முடியும்? கிட்டத்தட்ட டிஎம்கே வேற நிலைப்பாட்டை எடுத்துருச்சு. இப்ப டிஎம்கே உடைய ஓட்டு கிடைக்கலைன்னா மோடியுடைய இந்த மசோதா எப்படி நிறைவேறும்? அதுக்கு அவர் ரொம்ப ஷூடா அவர் பதில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, டிஎம்கே எதிராக வாக்களிச்சா தானே நிறைவேறாம போகும். டிஎம்கே வாக் அவுட் பண்ணிட்டா வந்திருந்து வாக்களிக்கும் எம்பிக்கள்ல 2/3 தானே சொல்றாங்க. டிஎம்கே வாக் அவுட் பண்ணிட்டா ஸோ தமிழ்நாடு சட்டப்பேரவையில அவங்க கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவா ஓட்டப்பட்டுச்சு. பார்லிமெண்ட்ல அது சம்பந்தப்பட்ட தீர்மானம் அந்த மசோதா தாக்கல் செய்யப்படுறப்போ நான் வாக்கெடுப்பை புறக்கணிச்சுட்டு வெளிநடப்பு பண்ணிட்டேன்னா, வெளிநடப்பு பண்றதும் ஆதரவா வாக்களிக்கிறதும் மோரார்ல சேம். அப்படி பண்ணலாமே, அது கூட வாய்ப்பு இருக்கேன்னு சொன்னாங்க. என்ன நடக்கிறதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். பட் எனக்கு என்னவோ ஸ்பெஷல் செஷன்லாம் வரும்னு தோணல. மக்களவையில் நிலுவையில் உள்ள மசோதா தொடர்பாக மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சரியா? எனக்கு அது கொஞ்சம் வியப்பான விஷயமா இருக்கு. மக்களவையில மசோதா நிலையில இருக்கு, இன்னும் நிறைவேற்றப்படல, நிலுவையில இருக்கு. நிலுவையில இருக்கிற மசோதாக்கள் தொடர்பாக மாநில சட்டப்பேரவையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவது அப்படிங்கிறது இது எப்படி இருக்கும்? ஒரு மரபு இருக்கு. ஒரு மாநிலத்து இஷ்யூ பற்றி பார்லிமெண்ட்ல பேசக்கூடாது அப்படின்னு, மாநில சட்டப்பேரவை தொடர்பாக அது இங்க பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மரபு இருக்கு. ஆனா மக்களவையில இருக்கக்கூடிய, அதாவது பார்லிமெண்ட்ல நிலுவையில இருக்கக்கூடிய ஒரு மசோதாவை பற்றி மாநில சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றலாமா? அது மரபுக்கு ஏற்றதா? ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. அது சட்டபூர்வமா சரியா, இன்னொன்னு அது நல்ல மரபா அப்படின்னு. பட் இது எனக்கு ஒரு சந்தேகம்ங்கிற லெவல்ல தான் இருக்கு. இதுக்கு அது சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் தான் பதில் சொல்லணும். குறிப்பா பார்லிமெண்ட் அஃபேர்ஸ், அசம்பிளி அஃபேர்ஸ் சம்பந்தமா விஷயம் தெரிஞ்சவர், அவங்க தான் பதில் சொல்லணும். FCRA மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டு விட்டதே. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டு விட்டாச்சுனாலே அதனுடைய பொருள் ஏதோ ஒரு வடிவத்தில் எப்படியாவது FCRA மசோதா நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, அவ்வளவுதான். இப்போ இந்த மத்திய அரசு நினைத்திருந்தால் JPCக்கே அனுப்பாமல் திரும்ப கூட வித்ரா பண்ணியிருக்கலாம். ஆனா வித்ரா பண்ணல, JPCக்கு அனுப்புறாங்க. JPCல 31 எம்பிக்கள் கொண்ட ஒரு குழு அதை பரிசீலிக்க இருக்கிறது. இனிமேல் தான் அந்த JPCயினுடைய தலைவர், சேர்பர்சன் யாரு, அவரோட அந்த பில்ல பரிசீலனைக்கு உட்படுத்த போகிற 30 எம்பிக்கள் யாரு அப்படிங்கிற தகவல்லாம் வரும். அதுல எப்படியும் ஆளுங்கட்சி தரப்புல இருந்தோ ஆளும் கூட்டணி தரப்புல இருந்து 15ல இருந்து 16 எம்பிக்கள் வரைக்கும் இருப்பாங்க. அதாவது எப்போதுமே மெஜாரிட்டிக்கு மேல ஆளும் தரப்பு தான் இருக்கும். மீதி தரப்பு எதிர்கட்சி வரிசையில இருந்து, ஒரு காங்கிரஸ்ல இருந்து 2 பேர், பகுஜன் சமாஜ்ல இருந்து, இப்படியா எல்லாம் கலந்து வரும். DMKல இருந்து இப்படிலாம் வருவாங்க. இவங்க பல்வேறு திருத்தங்கள் சொல்லுவாங்க.
ஆனால் அந்த திருத்தத்தை ஏற்பதும் ஏற்காததும் அந்த ஜேபிசி சேர்பர்சனுடைய டிஸ்கிரிஷனரி பவருக்கு உட்பட்டது. இப்போ ஒரு குறிப்பிட்ட திருத்தத்தை முன் வச்சு அதுல 2 பேருக்கு ஒரு டக்கப் வார் வருதுன்னு வச்சுப்போம், 2 தரப்புக்கு இடையில. அதாவது அந்த திருத்தத்தை சரின்னு சொல்றவங்க அப்புறம் எதிர்க்கிறவங்க அப்படின்னு இருந்தா அந்த திருத்தம் அந்த 31 பேருக்குள்ள வாக்கெடுப்புக்கு விடப்படும். எப்போதுமே வாக்கெடுப்புக்குன்னு விடப்பட்டாச்சுன்னா ஆளும் தரப்புக்கு சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா ஆளும் தரப்பு எம்பிக்கள் தான் மோர் தென் 50% இருப்பாங்க. அதனால இந்த ஜேபிசி அதே வடிவத்திலே நிறைவேற்றப்படும். சில வார்த்தைகள் மாற்றப்படலாம், ரொம்ப பெரிய அளவில் தான் டைல்யூஷன் இருக்காது. என்னன்னா இதை டைல்யூட் பண்ணணும்னு நினைச்சிருந்தால் ஜேபிசியை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ எஃப்சிஆரியை கொண்டு வரணும்னு நினைச்சிட்டாங்கன்னா இந்த எஃப்சிஆரியை என்ன பர்பஸுக்காக கொண்டு வராங்க அந்த பர்பஸ் சர்வ் பண்ற மாதிரி இருக்கணும் தான் மோடியும் அமித்ஷாவும் விரும்புவார்கள். ஆனால் என்ன எஃப்சிஆரியை கொண்டு வரது கொஞ்சம் தாமதமாயிருக்கு. வர்ற குளிர்கால கூட்டத்தோட இந்த நவம்பர் டிசம்பர்ல வரும், அதுல அவங்க நிறைவேற்றிடுவாங்க. இந்த ஜேபிசிக்கு 3 மாத கால அவகாசம் தரப்படும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த 3 மாத காலத்துக்குள்ள ஜேபிசி கலந்து பேசி தங்களுடைய இறுதி அறிக்கையை சப்மிட் பண்ணிடுவாங்க, சபாநாயகர்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதன்படி அந்த மசோதால தேவையான சில திருத்தம் செய்யணும்னா அதை செஞ்சு திரும்ப நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அப்படி சமர்ப்பிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படும். இன்னொன்று, இந்த எஃப்சிஆரியை பொறுத்த அளவில் இன்னொன்று சொல்லி ஆகணும், அது கான்ஸ்டிடியூஷனல் மசோதா கிடையாது, அரசமைப்பு சாசன மசோதா இல்லை, அது வெறும் ஆர்டினரி மசோதா. இப்போ எப்படி வந்தே மாதரம் பில்லெல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரியான ஒரு சாதாரண மசோதா. சாதாரண மசோதாவை நிறைவேற்றுவதற்கு வந்திருந்து வாக்களிப்போர்ல மோர் தென் 50% இருந்துட்டால் போதும். இதுக்கெல்லாம் 2/3 மெஜாரிட்டியே தேவையில்லை. ஆக்சுவலா இந்த எஃப்சிஆர்ஏ பில்ல மோடி நினைத்திருந்தால் இந்த அமளிது மொழிக்கு மத்தியிலேயே மற்ற பல மசோதாவை நிறைவேற்றினாங்க பாருங்க, அதே போல ஈஸியா நிறைவேற்றிட்டு போயிருக்கலாம். ஆனா அப்படி நிறைவேற்றினால் வெளியில எதிர்கட்சிகள் என்ன பரப்புரை பண்ணுவாங்கன்னா, விவாதிக்க இடம் தரல, மசோதாவிய கண்ணுல காட்டல, சிறுபான்மையினர் உரிமையை நசுக்கி விட்டார்கள், ஏன் ஜேபிசிக்கு அனுப்பிச்சு விவாதிச்சிருக்க வேண்டியதானே, ஏன் ஜேபிசிக்கு அனுப்பல, இப்படியா கேட்பாங்க. இப்ப அந்த கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி விழுந்தாச்சு. இப்ப ஜேபிசிக்கு அனுப்பலைன்னு யாரும் குற்றம் சொல்ல முடியாது. ஜேபிசிக்கு அனுப்பிச்சுட்டு ஜேபிசில இருந்து வர்ற ஃபைனல் அவுட்புட்டும் இப்ப இருக்கிற இந்த மசோதாவை தான் இருக்கும். ஏன்னா சேர்பர்சனா மோடி யாரை நம்புறாரோ அவரைத்தான் நியமிக்க போறாங்க. ஆளும் தரப்பு எம்பிக்கள் தான் அதிகமாகவும் இருப்பாங்க. ஃபைனலா இந்த எஃப்சிஆர்ஏ பில்லு எப்படி இருக்கோ அப்படியே தான் வரப்போகுது. என்ன 3 மாசம் கழிச்சு நிறைவேற போகுது, பரவாயில்லை. இதுதான் இவங்களுடைய ஐடியா. இந்த எஃப்சிஆர்ஏ ஏன் அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து கண்ணா பின்னான மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு பணம் வருது. ஆனால் இந்த பணத்தை தவறான முறையில பயன்படுத்துறாங்க. அதுல பல இடங்கள்ல நாட்டின் இறையாண்மைக்கே சவால் விடக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறார். அரசாங்கத்துக்கு எதிரான மிக மோசமான போராட்டங்களுக்கு பின்னால இந்த பணம் விளையாடி கொண்டிருக்கிறது. ஒரு மணிப்பூர்ல நடந்த கலவரமாகட்டும், ஜெயலலிதா காலத்துல தமிழ்நாட்டில் கூடங்குளம் போராட்டம் எத்தனை காலம் நடந்தது அதுவாகட்டும், நெடுவாசலாகட்டும், ஒவ்வொருக்கு பின்னாலே இந்தியாவின் வளர்ச்சி, இறையாண்மை இதை குறிவைத்து ஒன்று நகர்ந்து கொண்டே வருகிறது. அது எல்லாமே இந்த படம் தான். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் என்கிற அடிப்படையில என்ற பின்னணியில காலிஸ்தான் பயங்கரவாதிகள் பின்னால் இருந்து கொண்டு இயக்கினார்களே, அதுக்கு வந்த பணம் இப்படி வந்த படம் தான். அதே போல குடியுரிமை சட்ட திருத்த போராட்டம்ங்கிற பேர்ல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்தியா முழுக்க முன்னெடுத்ததே, அந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னா வெளிநாட்டுல இருந்து வந்த பணம், ஜார்ஜ் சோரஸோட பணம், அமெரிக்க பணம், கல்ஃப்ல இருந்து வந்த பணம், இதெல்லாம் சேர்ந்துதான். அப்போ இதை தடுக்க வேண்டி இருக்கிறது. இதுல பெருமளவு நிதி கிறிஸ்தவர்களால் நடத்தப்படுகிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு வருகிறது. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி ஆகும், இதை நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்க. முன்னால ஒரு பொதுக்கூட்டத்துல திருமாவளவன் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசு இருக்கிறது இந்த தேசத்தில், ஆனால்
அந்த அரசுக்கு இணையான ஒரு பேரலல் கவர்மெண்ட், இணையான அரசை கிறிஸ்தவ திருச்சபைகள் நடத்தி வருகின்றன. அப்படி ஒரு பேரலல் அரசை நடத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கிறது. இத்தனை சொல்லி இருக்கிறது திருமாவளவன். ஒரு பொதுக்கூட்ட மேடையில பேசுகிறார். பொதுவாக இந்த கோலாலஸ் டிவியில ஒரு பழக்கம் உண்டு, எப்போதும் எதுவுமே ஆதாரம் இல்லாம நாங்க சொல்ல மாட்டோம். இப்ப திருமாவளவன் இப்படி பேசி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை இப்ப பார்க்க போறோம். பாருங்க. ஒரு இணையான அரசு, the parallel government, ஒரு இணையான அரசு இந்தியாவில் நடக்கிறது என்றால் அது கிறிஸ்தவ திருச்சபை நிர்வாகம். அவ்வளவு பெரிய சொத்துக்களை கொண்ட திருச்சபை நிர்வாகம் யாருக்குமே பதில் சொல்லக்கூடிய இடத்தில் இல்லை. யாரும் கேள்வி கேட்க முடியாது, யாரும் பதில் சொல்ல முடியாது. இயேசுவின் பெயரால் எத்தனை லட்சம் கோடி இந்தியாவுக்கு வருகிறது அவர்களுக்கு தெரியாது. இயேசுவின் பெயரால் எத்தனை கோடி, எத்தனை லட்சம் கோடி இங்கே வரவு செலவு கணக்கு பார்க்கப்படுகிறது அவர்களுக்கு தெரியாது. அதை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை. சோ ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிறப்போ அந்த அரசுக்கு இணையா ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடந்தால் என்ன ஆகும்? அப்படின்னா அரசினுடைய, அந்த தேசத்தினுடைய இறையாண்மை கேள்விக்குள்ளாகுமா இல்லையா? அதை எப்படி அலோ பண்ண முடியும்? அப்ப இதை கட்டுக்குள்ள வைக்கணும்னா FCRA சட்ட திருத்த மசோதா தேவைப்படுகிறது. ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 370 அப்படிங்கிற அரசமைப்பு சாசன பிரிவையே ஒன்றுமே இல்லாமல் நீக்கிய அரசு மோடியினுடைய அரசு. இத்தனைக்கு அது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது 370. அதையே போற போக்குல தூக்கி எறிஞ்சிட்டு போனது இந்த மோடியோட அரசு. இது FCRAங்கிறது ஆஃப்டர் ஆல் ஆர்டினரி அமெண்ட்மெண்ட். இதை மோடி நினைத்திருந்தால் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே நிறைவேற்றிருக்க முடியும். அவ்வளவு சாதாரண விஷயம். ஆனால் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இதை வச்சுட்டு ஒரு பில்டப் கொடுப்பாங்க. எதிர்கட்சியினர் பில்டப் கொடுத்து விடக்கூடாது. அதனால இன்னும் ஒரு 3 மாசம் போனாலும் பரவாயில்லை. டிசம்பர் நவம்பர் மாசத்துல குளிர்கால கூட்டத்தொடர்ல நடுக்கும் குளிருக்கு மத்தியில் சுட சுட இந்த மசோதாவை நிறைவேற்றி காட்டுவோம் என்று மோடி முடிவெடுத்திருக்கிறார். அதனால FCRA மசோதா இந்த செஷன்ல நிறைவேற்றப்படுகிறது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.